தமிழக அரசியல்ல சில அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, வெறும் அரசு உத்தரவுகள் மட்டும் இல்லைங்க. அது ஆயிரக்கணக்கான இல்லத்தரசிகளின் அமைதியான கண்ணீருக்கு கிடைக்கும் முதல் மரியாதையாக மாறிவிடுது. பல ஆண்டுகளாக குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகள், கனவுகள், தேவைகள் அனைத்தையும் அமைதியாக தியாகம் செய்து வாழ்ந்து வரும் பெண்களுக்கு உங்களின் உழைப்புக்கு மதிப்பு இருக்கிறது, இந்த அரசு உங்களை கவனிக்கிறது என்று சொல்லும் தருணங்கள் தான் உண்மையான சமூக மாற்றத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 15 லட்சம் பெண்களுக்கு சேர்க்கப்படலாம் என்ற முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான பெண்களின் மனதில் புதிய நம்பிக்கை உருவாகியிருக்குன்னே சொல்லலாம் இந்த விஷயம். ஏன்னா இது வெறும் வரக்கூடிய பண உதவி பற்றிய செய்தி மட்டும் இல்லைங்க. இதுவரை அரசின் பட்டியலில் இடம் கிடைக்காமல் காத்திருந்த பெண்களுக்கு இனி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குமா என்ற மிகப்பெரிய உணர்ச்சி கேள்விகளுக்கான பதிலாக பார்க்கப்படுது. இது ஒரு குடும்பத்தில் அனைவருக்கும் தேவைகள் இருக்கும், ஆனால் கடைசியாக தன் தேவையை நினைப்பது பெரும்பாலும் அந்த வீட்டின் பெண்ணின் தான். குழந்தையின் பள்ளி கட்டணம், வீட்டுக்கடன், மருத்துவ செலவு, மின் கட்டணம், சமையல் செலவு எல்லாவற்றையும் சமாளித்த பிறகு கூட எனக்காக எதுவும் வேண்டாம் என்று வாழும் பெண்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடும் திட்டமாகத்தான் மகளிர் உரிமை தொகை பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் கிராமம் முதல் நகரம் வரை இந்த முறை எங்களுக்கு உரிமை தொகை கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அந்த 15 லட்சம் பெண்கள் மேலும் சேர்க்கப்பட்டதாக வந்திருக்கும் அந்த செய்தி இதுக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க, அந்த 15 லட்சம் எப்படி சூஸ் பண்ணாங்க போன்ற பல தகவலை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாமா இதுவரை கிடைக்காதவங்க அப்படிங்கிற தகவலையும் நான் இன்றைக்கி இதில் சொல்ல போகிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெறும் அரசு திட்ட அப்டேட்டுகளாக மட்டும் இருக்காதுங்க. அவை கோடிக்கணக்கான பெண்களின் அன்றாட வாழ்க்கை நம்பிக்கையை நேரடியாக தொடும் உணர்ச்சி தருணங்களாக மாறியிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் மாத சம்பளம் வருவதற்கு முன்பே மளிகை செலவு, குழந்தைகளோட பள்ளி கட்டணம், மருத்துவ செலவு, வீட்டு வாடகை, கடன் தவணை என வாழ்க்கை சுமைகளை சுமந்து நிற்கும் பெண்களுக்கு இந்த மாதம் உரிமை தொகை வந்தாச்சா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சாதாரண ஃபினான்ஷியல் டவுட் மட்டும் இல்லைங்க, அது சர்வைவல் கொஷினாக மாறியிருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக 15 லட்சம் பெண்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற தகவல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு முந்தைய டிஎம்கே ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்ததோடு எதிர்காலத்தில் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியை மீண்டும் நினைவூட்டியிருப்பது உமன் ஓட்டர்ஸ் மத்தியில் இந்த முறை உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருமா அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஏற்கனவே 1.31 கோடி பெண்களின் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு செய்யப்பட்ட 1000 பார்த்து நிம்மதி அடைந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கடந்த முறை ரிஜெக்ட் செய்யப்பட்ட பெண்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்ற குடும்பங்கள், விடோஸு, டெய்லி வேஜ் மதர்ஸு, சிங்கிள் உமன் இவர்கள் அனைவருமே இந்த முறை எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு ஆவலுடன் காத்திருக்காங்க. தமிழகத்தில் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் அரசியல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லைங்க, அது பல குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையை தாங்கி நிற்கும் உண்மையான எக்கனாமிக் சப்போர்ட் சிஸ்டம். அந்த வரலாற்றின் அடுத்த பெரிய அத்தியாயமாக தான் இப்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய எக்ஸ்பான்ஷனாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏற்கனவே 1.31 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை அடிஷனலாக இன்னொரு 15 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. அந்த 15 லட்சம் பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்களா இல்லையா, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க இதுக்கு எப்படி எலிஜிபிள் ஆவாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, விடோஸ் இருந்தீங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் ஆல்சோ டெய்லி வேஜ் மதர்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறலாம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அதாவது இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில திட்டங்கள் பார்த்திங்கன்னா வெறும் அரசு நலத்திட்டங்களாக மட்டும் இருக்காதுங்க, அது கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை, குடும்ப மரியாதை, அண்ட் ஆல்சோ எங்களுடைய உழைப்பையும் அரசு கவனிக்கிறதா என்ற உணர்வின் அரசியல் அடையாளமாக மாறியிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு புதுசாக பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டம் தொடருமா, மாதம் 2500 எப்போது, புதிய விண்ணப்பதாரர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் தமிழக பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு. இப்போ சுமார் 15 லட்சம் பெண்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் விண்ணப்பிக்க காத்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறனால இது வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் டிஸ்கஷன் மட்டும் இல்லை, தமிழகத்தின் அடுத்த பொலிட்டிக்கல் மூட தீர்மானிக்கக்கூடிய பெரிய சமூக அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக தமிழக தேர்தல்களில் விமன் ஓட்டர்ஸ் தான் பல முடிவுகளை தீர்மானித்துள்ளார்கள் அப்படிங்கிற அரசியல் ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. அதனால தான் பெண்களை மையமாக வச்சு உருவாக்கப்படும் வெல்ஃபேர் பாலிடிக்ஸு இன்றைக்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய பவர் சென்டராக மாறியிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட பின்னணி ரொம்ப ரொம்ப ஆழமானது. தமிழக அரசியலில் பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் உருவானது வரலாறு திராவிடன் மூமெண்ட் காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டம் ஸ்கீம் வந்து ஏழை குடும்ப பெண்களின் வாழ்க்கையை நேரடியாக மாற்றுச்சுன்னே சொல்லலாம். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தாங்க. மதர்ஸ் மீது இருந்த உணவு சுமை பாதிக்கு மேலே குறைஞ்சது. பெண்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த குடும்ப சுமையை மேனேஜ் பண்ணிவிட்டு சற்று ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து கிடச்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பெண்களை மையமாக வச்சு வெல்ஃபேர் பாலிடிக்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து சென்றாங்க. தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், மிக்சி கிரைண்டரு, ஃப்ரீ ஃபேனு, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா உமன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் மாடலை உருவாக்குச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே அரசும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்த போது அது வெறும் 1000 அசிஸ்டன்ஸ் இல்லைங்க, உமன் எக்கனாமிக் டிக்னிட்டி என்ற புதிய பொலிட்டிக்கல் நரேட்டிவை உருவாக்குச்சு. இது சேரிட்டி இல்லை, பெண்களின் உழைப்புக்கான ரெகக்னேஷன் அப்படிங்கிற கருத்தை டிஎம்கே அக்ரெசிவாக ப்ரமோட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த திட்டம் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக மேசிவ் இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பல பெண்கள் எங்களுக்கு தனியாக ஒரு இன்கம் ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு கூற ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இந்த 1000 ரூபாய் மந்த்லி சப்போர்ட் க்ரோசரி, மெடிசின், ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ் போன்றவற்றில் பெரிய உதவியாக இருந்துச்சுங்க. பல கேஸ் ஸ்டடீஸ் அந்த நேரத்தில் வெளியாகிருக்கு. சில விடோடு உமன் கூட இந்த தொகையால் மெடிசின் வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கூறியிருக்காங்க. சில மதர்ஸ் வந்து மகனிடம் காசு கேட்காம நான் வீட்டுக்காக செலவு செய்ய முடிகிறது என்ற எமோஷனல் இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு தினக்கூலி குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இந்த 1000 ரூபாய் வந்தால் தான் என் மகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட முடிஞ்சிருக்கு அப்படின்னு கூறிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் கூட ஆயிருக்குங்க. அதனால தான் இந்த ஸ்கீம் எமோஷனல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தாக மாறுச்சு. ஆனால் இதே நேரத்தில் எலிஜிபிலிட்டி இஷ்யூ மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்குங்க. முதல் கட்டத்தில் பல லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தோ அனைவரும் சேர்க்கப்படவில்லை. 29 லட்சம் விண்ணப்பங்களில் 17 லட்சம் பேர் மட்டுமே சேர்க்கப்பட்டதாக கூறப்பட்டது. பல பெண்கள் ரிஜெக்ஷனை புரிந்து கொள்ள முடியாமல் தவிச்சாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரரும் வந்தது, எனக்கு ஏன் வரல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் வில்லேஜ் லெவல் டிஸ்கஷன்லேயே பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இது காரணம் தமிழகத்தில் வெல்ஃபேர் கண்டினியூட்டி என்பது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ட்ரஸ்ட் ஃபேக்டர்னே சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்திலேருந்து மக்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள், அரசு மாறலாமா ஆனால் வெல்ஃபேர் நிறுத்தக்கூடாது. அதனால தான் விஜய் இந்த திட்டத்தை தொடர்ந்து உமன் ஓட்டர்ஸ் மத்தியில் பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்கப்பட்டது. ஆனால் இதே நேரத்தில் ஆப்போசிஷன், குறிப்பாக ஸ்டாலின் கேம்ப் வந்து ஏற்கனவே இயக்கும் ஸ்கீமை தொடர்வதில் டிலே எதுக்கு அப்படின்ட்டு அட்டாக் செஞ்சாங்க. இதனால் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகரிச்சது. அதுக்கு பின்னாடியே ஃபண்ட்ஸ் ரிலீஸ் வேகமாக நடந்துச்சு. இப்போது முக்கியமான கேள்வி 2500 எப்போது? அதை விட பெரிய கேள்வி புதிய பெனிஃபிஷரி சேர்க்கப்படுமா? ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூறுவது என்னென்னா, தற்போதைய பெனிஃபிஷரிக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கே ஹியூஜ் பட்ஜெட் அலோகேஷன் தேவைப்படுது. அது 2500 உயர்த்தினால் தமிழக அரசின் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சர் மேசிவ் ஸ்கேலுக்கு செல்லும். ஆனால் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் ஒன்றை முன்வைக்குது. உமன் எக்கனாமி ஸ்ட்ரென்தன் ஆனால் என்டையர் ஃபேமிலி எக்கனாமி ஸ்ட்ரென்த் ஆகும். அவர்கள் கூறுவது என்னென்னா, டைரக்ட் மணி உமன் கையில் சென்றால் அது வீட்டு செலவுகளுக்கே பயன்படுத்தப்படும், லக்ஸரிக்கு அல்ல. இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் உமன் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் ஃபேமிலி நியூட்ரிஷன், சில்ட்ரன் எஜுகேஷன், ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங்கை இம்ப்ரூவ் செய்ததாக சில கேஸ் ஸ்டடீஸ் வந்து கூறுது. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வேறு இதில் சொல்லலாம். அதனால தான் எந்த பார்ட்டியும் உமன் வெல்ஃபேர் ஸ்கீமை இக்னோர் செய்ய முடியல. இப்போது டிவிகே உமன் சென்ட்ரிக் பாலிடிக்ஸை அக்ரெசிவ்லாக பில்ட் செய்ய முயற்சிக்கிறாங்க. ஃப்ரீ பஸ் ட்ராவல் கண்டினியூட்டி, உமன் மந்த்லி அசிஸ்டன்ட், எல்பிஜி சப்போர்ட்டு, ஃபேமிலி வெல்ஃபேர் நரேட்டிவ், இவை அனைத்துமே உமன்ஸ் ஓட்டுற லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் சப்போர்ட் பேஸாக மாற்றும் ஸ்ட்ராட்டஜி என்று அனாலிஸ்ட் வந்து கூறுறாங்க.
ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கி வெறும் 1000 ரூபாய் இல்லைன்னா 2500 ரூபாய் பற்றி விவாதம் இல்லைங்க. அது தமிழ்நாட்டில் அடுத்த பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஷேப்பை செய்யக்கூடிய மிகப்பெரிய உமன் சென்ட்ரிக் சோசியல் ரெவல்யூஷனாக பார்க்கப்படுது. ஸோ வரலாறு ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்குங்க. தமிழ்நாட்டில் பெண்களின் மனதை வெல்லும் அரசியல் சக்தி நீண்ட காலம் ஆட்சியிலும் செல்வாக்கிலும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படியோ நியூவாக நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்குங்க.